நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்டாமினேஷன், அதாவது தண்ணி வந்து கெட்டு போகிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வாட்டர் பொல்யூஷன் சொல்கிறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதில் டஸ்ட்டோ அல்லது அதர் மெட்டீரியல்ஸோ கலந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நம்ம கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அது அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் பர்பஸ். So contamination of water bodies as a result of human activities is known as water pollution அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் மேபி யார் மூலமாக நடக்குது, மனிதர்கள் மூலமாக தான் இது நடக்குது. Contamination of water bodies occur when harmful substances such as chemicals, sewage and waste are released into them. ஸோ இப்போ அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸை அந்த வாட்டர் பாடிஸ் நம்ம கலக்கிறது மூலமாக எதெல்லாம் கெமிக்கல்ஸு, குப்பைங்க, கழிவுகள் இதெல்லாம் நம்ம சேர்க்கறது மூலமாக தான் அது கண்டாமினேட் ஆகுது. இட் ப்ரொடியூசஸ் physical, chemical and biological change in the quality of water. It degrades the water quality. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணியினுடைய ஃபிசிக்கல் நேச்சர், கெமிக்கல் நேச்சர் அண்ட் பயாலஜிக்கல் நேச்சர் மூணையுமே மாற்றிடுது. ஸோ அப்போ அதனால் அது வந்து என்னவா மாறுது, அந்த தண்ணியினுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது மாறிடுது. இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டர்னுடைய குவாலிட்டியை டீக்ரேட் பண்ணுது, குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ரெண்டர்ஸ் இட் டாக்ஸிக் டு லிவிங் ஆர்கானிசம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாட்டர்னுடைய குவாலிட்டி குறையிறதுனால அங்கே தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசம் என்ன ஆகும், அதனுடைய வாழ்க்கையும் வந்து அழிஞ்சு போயிடும். ரைட்டா? ஸோ ட்ரிங்கிங் பொல்யூட்டட் வாட்டர் ஹேஸ் சீரியஸ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஸோ அப்போ நம்ம அந்த பொல்யூட்டட் வாட்டரை குடிக்கிறது மூலமாக நமக்கு என்ன ஆகுது, பயங்கரமான வியாதிகள், நோய்கள், டிசார்டர்ஸ் எல்லாமே நமக்கு வருது. ஸோ இப்போ இது வந்து நம்ம எல்லா ஊர்களையும் நம்ம பார்க்குறது தான் இல்லையா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, வாய்க்கால் இதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்பைகளை கொண்டு கட்டுறது, கழிவுகள் சாக்கடையை அதில் கொண்டு கனெக்ட் பண்ணுறது, சாயக்கழிவுகளை அல்லது ஃபேக்ட்ரி வேஸ்ட்டஸை கொண்டாந்து கலக்கிறது, எல்லாமே இப்படி தான் பொல்யூட் பண்ணுறோம் நம்ம. தென் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் வாட்டர் தட் ஆர் யூஸ்ஃபுல் டு சொசைட்டி ஃபார் டொமஸ்டிக், அக்ரிகல்ச்சர் ஆர் இண்டஸ்ட்ரியல் யூசஸ். ஸோ எல்லாமே நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், டொமஸ்டிக் வீட்டு யூஸுக்கு, விவசாயத்துக்கு, தொழிற்சாலைகளுக்கு நம்ம நிறைய இடத்துக்கு பயன்படுத்துகிறோம். திஸ் இன்க்ளூட் சர்ஃபேஸ் அண்டு கிரவுண்ட் வாட்டர். ஸோ இப்போ இதில் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் வாட்டர், இன்னொன்று கிரவுண்ட் வாட்டர். இப்போ சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம், ரிவர்ஸு, ரிசர்வேயர்ஸு, லேக்ஸ் அண்டு டேங்க்ஸ். ரிசர்வேயர் அப்படிங்கிறது டேம் சொல்கிறோம் இல்லையா, மேட்டூர் டேம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் ரிசர்வேயர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து there are 17 major river basins in Tamil Nadu with 61 reservoirs and approximately 41,948 tanks இருக்குது. ஸோ இப்போ மொத்தம் 17 மேஜர் ரிவர் பேசின்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 61 ரிசர்வேயர்ஸ், 61 டேம்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அப்ராக்சிமேட்லி 41,948 டேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்ஸ் அப்படிங்கிறது கதவணைகள் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான். So lakes and tanks are traditionally used in Tamil Nadu to collect rainfall during the monsoon which can be used throughout the year. ஸோ அப்போ இந்த குளங்களும் குட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, டேங்க், அதாவது எப்படி சொல்லுவோம், இந்த ஊரணின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக மண்ணில் குழி வெட்டி வச்சுருப்பாங்க, மழை தண்ணிலாம் அதில் வந்து தேங்குற மாதிரி, அதுதான் டேங்க்ஸு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னலி யூஸ்ட் இன் தமிழ்நாடு டு கலெக்ட் ரெயின்ஃபால். ஸோ மழை நீரை சேகரிக்கிறதுக்கு அப்போலேருந்தே நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ் அப்படிங்கிறது. கிரவுண்ட் வாட்டர் சோர்சஸ் ஆர் கால்டு ஆக்விஃபயர்ஸ். ஆக்விஃபயர்ஸ் அப்படிங்கிறது கிரவுண்ட் வாட்டருடைய மட்டத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்விஃபயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்விஃபயர்ஸ் ஆர் லேயர்ஸ் பிலோ த கிரவுண்ட் மேட் ஆஃப் கோர்ஸ் சாண்ட் அண்ட் கிராவல் தட் கண்டெயின் ஸ்பேசஸ் அலோயிங் ரெயின் வாட்டர் கலெக்ஷன். ஸோ அப்போ இந்த ஆக்விஃபயர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா இவங்க ஒரு லேயர். இவங்க எங்கே எப்படி இருக்காங்க, பிலோ த கிரவுண்டு மண்ணுக்கு அடியில், மேட் ஆஃப் கோர்ஸ் சாண்ட் அண்டு கிராவல். ஸோ அப்போ மணல் துகளாகவோ சில கிராவல்ஸ் சின்ன சின்ன கற்களாகவும் இருக்கும். அதில் தான் வந்து பார்த்தா இருக்குன்னா மழை நீரை சேகரிக்கிறதுக்கு, மழை நீர் வடிஞ்சு உள்ளே போகிறதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்ருக்கும். த யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் பாசிபிள் த்ரோ ஓப்பன் வெல்ஸ் அண்டு போர்வெல்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் நம்ம அதாவது இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு அப்புறம் போர்வெல்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இதில் போர்வெல்லில் கிணறு ரெண்டுக்குமே வந்து தண்ணி எங்கேருந்து தான் கிடைக்கிது, கிரவுண்ட் வாட்டரில் தான் கிடைக்கிது. அப்போ நீர் மட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். ரைட்டா? Sources of water pollution அப்படின்னு பார்த்தோம்னா when you look around you can see polluted water bodies in your surroundings. You can see lot of unwanted and harmful substances such as waste and sewage thrown into them. ஸோ அப்போ அங்கே அன்வான்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் அதை தான் நம்ம அந்த வாட்டர் பாடிஸில் போடுறது மூலமாக அந்த தண்ணியானது என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது.
தி சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்டு பொல்யூட்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எதெல்லாம் வந்து வாட்டரை பொல்யூட் பண்ணுதோ அந்த பொருட்கள் எல்லாமே பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பொல்யூட்டன்ட்ஸ் ஆர் ரிலீஸ்டு பை வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். நிறைய இடங்கள்லேருந்து இந்த பொல்யூட்டன்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து பொல்யூட்டன்ட் பண்ணலாம், அல்லது அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்லேருந்து பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லேருந்து பண்ணலாம், ரைட்டா. இன் ஜென்ரல் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர் classified as natural sources and man-made sources. இது ரெண்டு வகை பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸஸ், இன்னொன்று man-made sources. Some of the sources of water pollution are explained below. ஃபர்ஸ்ட் ஒன்று ஹவுஸ்ஹோல்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ அப்போ ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் கிளீனிங் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் மேஜர் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஸோ நம்ம துவைக்கக்கூடிய தண்ணி, ரைட்டா, சோப்பு வாட்டர் போட்டு துவைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த சோப்பு நுரையோடு இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து பார்த்தோன்னா மேஜர் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் எங்கே டொமஸ்டிக் வேஸ்ட்டில். Synthetic non-biodegradable detergents have chemicals that do not break down and can end up polluting both surface and the groundwater. ஸோ இப்போ இந்த சோப் வாட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சர்ஃபேஸ் வாட்டர் ப்ளஸ் கிரவுண்ட் வாட்டர் ரெண்டையுமே என்ன பண்ணுது, பொல்யூட் பண்ணக்கூடியது. எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட்ஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் த ஃபிஷ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ். ஸோ அப்போ அதிகமான இந்த சோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீன்களையும் அதில் மற்ற பிளான்ட்ஸையும் வந்து என்ன பண்ணுது, அதிகமாக பாதிக்குது. சம் ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல் அண்ட் டூத் பேஸ்ட் ஹேவ் ஸ்மால் ரவுண்ட் பீசஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஆடட் டு தம். ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, ஷவர் ஜெல் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் கால்டு மைக்ரோபீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த மைக்ரோபீட்ஸ் என்ன பண்ணும், மற்ற ஆர்கானிசத்துக்கு அதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். தே ஆர் ஆடட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் லைக் ஸ்க்ரப்பிங் அண்ட் கிளீனிங் யுவர் ஸ்கின், பாலிஷிங் யுவர் டீத் எக்ஸெட்ரா. when we use products with microbeads they go down our drain and pollute water bodies. ஸோ அப்போ இந்த மைக்ரோபீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்கு அடியில் போய் தங்குறது மூலமாக அது என்ன பண்ணும், பிளாஸ்டிக் வந்து அவ்வளோவா டீக்ரேடே ஆகாது இல்லையா. ஸோ அப்போ அது உள்ளே இருந்துகிட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வாட்டரை பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபிஷ் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஃபீடு தம் பை ஆக்சிடென்ட் அண்ட் கெட் சிக். ஸோ அப்போ இந்த மைக்ரோபீட்ஸை தவறுதலாக மற்ற உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் வாழக்கூடிய மீனோ அல்லது மற்ற ஆர்கானிசம்ஸோ அதை சாப்பிடும்போது அது என்னாகும், அந்த உயிரினம் இறக்கக்கூட நேரிடலாம். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷாம்பூவில் சவர் ஜெல்லே எடுத்துகிட்டு அதை கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்து அந்த தண்ணி ஒரு துணியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி பாருங்கள். பிளாக் டிஷர்ட்டு அல்லது பிளாக் கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா மைக்ரோபீட்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஷாம்பு பாட்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபேஸ் வாஷு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஃபேஸ் வாஷ் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, இதில் வித் எக்ஸ்ப்ளோயேட்டிங் பீட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அதை தான் மைக்ரோபீட்ஸ், சின்ன சின்ன அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய பாலிமர்ஸ், ரைட்டா. இதில் வந்து பார்த்தோன்னா அக்ரிலேட்டிக் கிராஸ் பாலிமர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அது ப்ராடக்ட்லேயே வந்து அவன் போட்டிருக்கான் இல்லையா, எக்ஸ்ப்ளோயேட்டிங் பீட்ஸ் இருக்குது, கிராஸ் பாலிமர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து அதை தண்ணியில் கலந்து வடிகட்டணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் நிறைய பீட்ஸ் தெரியுதா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா இதை தான் வந்து மைக்ரோ பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டொமஸ்டிக் சேவேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா வேஸ்ட் வாட்டர் தட் இஸ் டிஸ்போஸ்ட் ஆஃப் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் இஸ் நோன் அஸ் டொமஸ்டிக் சேவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வேஸ்ட் வாட்டர் கழிவு நீர்கள் வந்து வீட்டிலேருந்து நம்ம ஹவுஸ் ஹோல்டுலேருந்து வெளியில் ட்ரைனேஜ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் சேவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் சேவேஜ் ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் பீயிங் டிஸ்போஸ்ட் ஆஃப் இன்டு வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர், லேக் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இங்கே வீட்டிலேருந்து நம்ம வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா பீயிங் டிஸ்போஸ்ட் இன்டு ட்ரீட்டட் அப்படின்னு சொல்கிறோம், ஷுட் பி ட்ரீட்டட். ஸோ ட்ரீட்டிங் அப்படி வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணியோ அல்லது மைக்ரோ ஃபில்ட்ரேஷனுக்கோ அல்லது வந்து பயோ ஃபில்ட்ரேஷனுக்கோ அனுப்புறது தான் வந்து ட்ரீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்ட்ரீட்டட் சேவேஜ் கண்டென்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் சச் அஸ் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் ஃபுட் வேஸ்ட். ஸோ இப்போ நம்ம இந்த அன்ட்ரீட்டட் சேவேஜில் என்னென்னலாம் இருக்கலாம்னா இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவோம், அதுதான் அந்த பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க என்னென்ன இருக்கலாம், ஃபுட் வேஸ்ட்டில் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கலாம், ரைட்டா. ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட் மே ஆல்சோ கண்டெயின் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். அதில் யார் கூட இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம், டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஃபங்கல் ஸ்போர்ஸு, பாக்டீரியா இவங்களும் அதில் இருக்கலாம். ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ட்ரீட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு சேவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ இதில் முக்கியமான ஒரு டிவினர் பேஜ் கொடுத்துருமா. த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இன் இந்தியா இஸ் அன்ட்ரீட்டட் சேவேஜ். ஸோ இந்த அன்ட்ரீட்டட் சேவேஜ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேஜர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷனுக்காக இருக்குது. அண்ட் ஆவரேஜ் எ பர்சன் யூசஸ் 135 liters ஆஃப் வாட்டர் பர் டே ஃபார் வாஷிங் கிளாத்ஸு, குக்கிங்கு, பாத்திங் எக்ஸெட்ரா. எல்லாத்துக்குமே ஒரு 135 லிட்டர் தான் தண்ணி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயன்படுத்திட்டுருக்கோம் ஆவரேஜாக. அடுத்து டொமஸ்டிக் வேஸ்ட் அண்டு பிளாஸ்டிக்ஸ். ஸோ இப்போ பிளாஸ்டிக்ஸில் வந்து பார்த்தோம்னா சாலிட் வேஸ்ட் இன்க்ளூடிங் பிளாஸ்டிக்ஸ் ஆர் டிஸ்போஸ்ட் ஆஃப் ஆர் எண்ட் அப் இன் வாட்டர் பாடிஸ் சச் அஸ் லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் த ஓஷன். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் டிஸ்போஸ்டு ஆர் எண்ட் அப் இன் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Plastics blocks drains spreading vector-borne diseases such as malaria and dengue. ஸோ இப்போ பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணாங்க, பிளாக் ட்ரெயின்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ ட்ரைனேஜை பிளாக் பண்ணுறது மூலமாக அங்கே தண்ணி வந்து என்ன ஆகுது, தேங்குது. ஸோ இப்போ தேங்குறது மூலமாக அதில் வெக்டார்-பார்ன் டிசீசஸ் நமக்கு வரும். எது இதெல்லாம் மலேரியா அண்டு டெங்கு, மோஸ்ட்லி ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோ, இல்லையா, கொசு மூலமாக பரவக்கூடியது. வேஸ்ட் இன் வாட்டர் பாடிஸ் நெகட்டிவ்லி இம்பேக்ட் ஆஃப் அக்வாட்டிக் லைஃப். ஸோ அப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கானிசத்துக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது தீமை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். ஸோ பூச்சிக்கொல்லிங்க, அப்புறம் களைக்கொல்லிங்க இதெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் கேன் டிசால்வ் இன் ரெயின் வாட்டர் அண்ட் ஃப்ளோ இன்டு வாட்டர் பாடிஸ் சச் எஸ் ரிவர்ஸ் அண்டு லேக்ஸ். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான இந்த உரங்களையோ அல்லது பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது மூலமாக இது தண்ணியில் கிரவுண்ட் வாட்டரில் போய் சேரும் இல்லையா, வடிகட்டி அதாவது ஃபில்டராகி உள்ளே போய் சேரும். தென் இதுவங்க என்ன ஆவாங்க, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸில் போய் கலக்கிறது மூலமாக அந்த வாட்டர் என்ன ஆகும், பொல்யூட்டட் வாட்டராக மாறும். திஸ் காசஸ் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சச் அஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இன் வாட்டர் பாடிஸ். ஸோ அப்போ இது என்ன பண்ணும், ஏற்கனவே வந்து நம்ம வாட்டர் சோர்ஸில் வந்து பார்த்தோம்னா மினரல்ஸ் இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுவும் போய் சேர்றது மூலமாக அது வந்து என்னவா மாறும், எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸாக சேரும். இப்போ எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து நல்லது தானே அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸுக்கு நல்லது, அனிமல்ஸுக்கு நல்லதானா அனிமல்ஸுக்கு நல்லதில்லை. அதனால் என்ன நடக்கும்னு பாருங்கள், இட் இஸ் கால்டு யூட்ரோஃபிகேஷன். ஸோ அப்போ அந்த வாட்டர் பாடிஸில் இது அதிகமாக நடக்கிறதுனால அந்த ப்ராசஸ் பேர் வந்து யூட்ரோஃபிகேஷன் பேர். தி சப்ஸ்டன்சஸ் கேன் ஆல்சோ பி ஹார்ம்ஃபுல் டு அக்வாட்டிக் லைஃப். இப்போ யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு அந்த நைட்ரேட்ஸை நிறைய எடுத்துகிட்டு நல்லா வளர்ந்துடும். அப்போ ஃபுல்லாக பிளான்ட்ஸே வளர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே யார் வளர முடியாது, மற்ற அனிமல் ஸ்பீசிஸ் எதுவுமே வளர முடியாமல் போயிடும். அப்போ அனிமல்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததுனால அந்த வாட்டர் பாடி அந்த வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆகிடும், பிளான்ட்ஸ் மட்டும் இருக்கும், அனிமல்ஸ் எல்லாம் இறந்து போயிடும். திரும்ப எக்ஸஸ் ஆஃப் பிளான்ட்ஸே திரும்ப வளர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், சில பிளான்ட்ஸுக்கு என்ன கிடைக்காது, நியூட்ரியன்ஸ் கிடைக்காமல் போயிடும், ஆக்சிஜன் கிடைக்காமல் போயிடும். அதனால் அது பிளான்ட்டே திரும்ப அழிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மொத்த வாட்டர் பாடி என்னவா மாறிடும், கழிவு நீராக மாறிடும், ரைட்டா. அதாவது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரைட்டா. அதை தான் வந்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படிங்கும்போது மெனி இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் டாக்ஸிக் வேஸ்ட்டஸ் சச் அஸ் லெட்டு, மெர்க்குரி, சயனைடு, கேட்மியம் எக்ஸெட்ரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து டாக்ஸிக் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில் கலக்கிறது மூலமாக இட் காஸ் கேன்சர்ஸ், நமக்கு புற்றுநோயை கூட உருவாக்கும். இஃப் திஸ் waste is unregulated and is released into water bodies, it has a huge impact on humans, plants, animals and aquatic life. பொதுவாக கேன்சர் காசிங் தான் வரும், ரைட்டாக, கேன்சர்ஸ் தான் வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆயில் ஸ்பில்ஸ். There are large crude oil and natural gas reserves below the seabed. கடலுக்கு அடியில் வந்து கடல் மட்டத்தினுடைய அடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்படுகைக்கு அடியில் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஆயில் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க, அதை வெளியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. வித் த இன்க்ரீசிங் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் இன் த ஓஷன்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் இன் ட்ரில்லிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆயில் ஹேவ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. ஸோ இப்போ இதை வெளியே எடுக்கும்போதோ அல்லது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதோ ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக அந்த ஆயில் என்ன ஆகும், கடலில் கலக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆயில் ஸ்பில்ஸ் காஸ் வாட்டர் பொல்யூஷன் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அக்வாட்டிக் லைஃப். இந்த எண்ணெய் வந்து அந்த கடலில் கலக்கிறது மூலமாக அங்கே கடல் தண்ணி என்னவா மாறும்,
பொல்யூட்டடாக மாறும், ரைட்டா, பொல்யூஷன் ஆகிடும். ஸோ த ஆயில் விச் ரிமைன்ஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் பிளாக் சன்ஷைன், ரெடியூசஸ் த டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் வாட்டர் அண்ட் சஃபகேட்ஸ் மெரைன் ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ இந்த ஆயில் வந்து என்ன பண்ணும், தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறதுனால சன்லைட்டு தண்ணிக்குள்ளே போகிறத தடுக்கும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு வந்து சன்லைட்டு கிடைக்காம போயிடும். அதனால் பிளான்ட்ஸ் லைஃபு பாதிக்கப்படும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் அளவை குறைக்கிறதுனால தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்கனிசத்துக்கு ஸ்பீசிஸ் அனிமல்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் அனிமல்ஸ் என்ன ஆகும், இறந்து போக நேரிடும், ரைட்டா. தென் ஸோ இதுதான் ஆயில் ஸ்பில்ஸ். இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எண்ணெய் கப்பல் உடஞ்சிச்சு இல்லையா, பக்கெட்லாம் கூட அழுனாங்கல்ல எண்ணெயை. ஸோ அதுதான் ஆயில் ஸ்பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next is thermal pollution. So, a large amount of water is used for cooling purposes in thermal and nuclear power plants and many industries. இப்போ கூலண்ட்ஸாக வாட்டர் வந்து என்னவா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கூலண்ட்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். கூலண்ட் அப்படின்னா தண்ணியை வந்து குளிர்விக்கிறதுக்கு பயன்படுத்துறது. எங்கே இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு, அதாவது ஆட்டமிக் பவர் பிளான்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனல் மின் நிலையம்னு சொல்லுவாங்க இல்லையா, தெர்மல் பவர் பிளான்ட்டு. ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூலண்ட்ஸை பயன்படுத்தும். அப்போ இந்த ஹீட் வாட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணி கடலில் விடுவாங்க. ஸோ இந்த ஹீட் வாட்டர் வந்து என்ன பண்ணும், அக்வாட்டிக் லைஃப்பை பாதிக்கும். ஸோ வாட்டர் யூஸ்டு ஃபார் கூலிங் பர்பஸ் இஸ் டிஸ்சார்ஜ்டு பேக் டு எ ரிவர் ஆர் டு ஒரிஜினல் வாட்டர் சோர்ஸ் அட் எ ரைஸ்டு டெம்பரேச்சர் அண்ட் சம்டைம்ஸ் வித் கெமிக்கல்ஸ். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பக்கத்தில் அது எப்பயுமே இந்த பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா கடல் பக்கத்துலேயோ அல்லது ஆறு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த தண்ணி திரும்ப கூலண்ட்டு, இந்த ஹீட்டான தண்ணி கடலில் கலக்கிறது மூலமாக அந்த தண்ணியினுடைய டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறதும், அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா கூலண்ட் அப்படிங்கிறது உள்ள அந்த பவர் பிளான்ட்டினுடைய அந்த இதை சுற்றி தான் வரும், சரியா, அணு உலையை சுற்றி தான் வரும். ஸோ அப்போ அதில் சில கெமிக்கல்ஸும் அதில் சேர்ந்துருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் பாடிக்கு என்ன பண்ணும், பொல்யூஷனாக இருக்கும். This causes rise in temperature and decreases the amount of oxygen dissolved in water which adversely affects the aquatic life. ஸோ அப்போ இந்த ஹீட் வாட்டர் என்ன பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை குறைக்கிறதுனால பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் பாதிக்கப்படும். காமன் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பொல்யூட்டன்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாசிஃபைட் as டொமஸ்டிக் பொல்யூட்டன்ஸ், அக்ரிகல்ச்சரல் பொல்யூட்டன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ். இந்த மூணு விஷயங்கள் தான் இருக்குது பொல்யூட்டன்ட்டில். த சோர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் வாட்டர் பொல்யூஷன்ஸ் ஆர் ஷோன் இன் பிலோ டேபிள் 13.1 நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பொல்யூட்டன்ட் இருக்குது, அவங்களுடைய சோர்ஸ் என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பொல்யூட்டன்ட் வந்து பார்த்தோன்னா சோடியம் சல்ஃபேட் அண்ட் பாஸ்பேட்டு. சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய டிடர்ஜென்ட், சோப்பு, வாஷிங் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஸோ அதில் இருக்கிறது. எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டொமஸ்டிக்காக, அதாவது வீட்டில். இன் ஹியூமன்ஸ் தே காஸ் டெவலப்மெண்டல், ரீப்ரொடக்டிவ் அண்ட் நியூரோடாக்சிசிட்டி அண்ட் எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன். ஸோ இப்போ இது வந்து மனிதர்களுக்கு வீட்டில் என்ன பாதிப்பு, அதிகமான டிடர்ஜென்ட்ஸ் பயன்படுத்துறது மூலமாக அதிகமாக துணி துவச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம், அல்லது பாத்திரம் விளக்கக்கூடிய சோப் பயன்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் காஸ்ட் டெவலப்மெண்டல், ரீப்ரொடக்டிவ் அண்டு நியூரோடாக்சிசிட்டி. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படலாம், அவங்களுடைய இனப்பெருக்க அமைப்புகள் பாதிக்கப்படலாம், அல்லது இனப்பெருக்கத்தில் ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கலாம், நியூரோடாக்சிசிட்டி நரம்பியல் பிரச்சனைகள் வரலாம், ரைட்டா. அண்டு எண்டோக்ரைன் டிஸ்ரப்ஷன், அதாவது எண்டோக்ரைன் அப்படிங்கிறபோது நம்ம ஹார்மோன் செக்ரேஷன்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் டிஸ்ரப்ட் ஆகலாம். Phosphates make bacteria and algae grow faster and use up all the dissolved oxygen. ஸோ அப்போ பாஸ்பேட் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியா அண்ட் ஆல்கல் க்ரோத்தை அதிகப்படுத்தும், ஃபாஸ்டர் பண்ணும். அண்ட் யூஸ் அப் ஆல் த டிசால்வ்ட் ஆக்சிஜன் எல்லாத்தையும் அந்த பாஸ்பேட் என்ன பண்ணியும், எடுத்துக்கும். திஸ் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் அனிமல் அண்ட் பிளான்ட் டைவர்சிட்டி. ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா அனிமல் டைவர்சிட்டியே பாதிக்கப்படும், ரைட்டா. அடுத்து பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் மைக்ரோபீட்ஸ், பிளாஸ்டிக் கிளாத்திங் அண்ட் ஹேர் பியூட்டி அண்ட் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ். ஸோ இவங்களில் வந்து பார்த்தோன்னா தீஸ் எண்ட் அப் இன் வாட்டர் பாடிஸ் சச் as லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் த ஓஷன். ஹியர் தே அட்ராக்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். ஸோ இப்போ இந்த மைக்ரோபீட்ஸ், இந்த பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதர் கெமிக்கல், டாக்ஸிக் கெமிக்கல்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஈர்ப்பாங்க. ஸோ மெரைன் அனிமல்ஸ் ஆஃபன் ஈட் தம் as they confuse them as their natural source of food and the toxins can move up the food chain. ஸோ இப்போ இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து அதிகமாக கடலில் கலக்கிறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மெரைன் ஆர்கனிசம் என்ன பண்ணும், தவறுதலாக அதை சாப்பிட்ருச்சு அப்படின்னா டெய்லி என்ன பண்ணிக்காது, என்ன நினச்சிக்கோன்னா இது நம்மளுடைய ஃபுட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய ஃபுட் சோர்ஸ் தான் நினச்சிட்டு அதை அதனுடைய ஃபுட் செயினுக்கு கொண்டுட்டு வரும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா மெரைன் ஆர்கனிசமும் அதை சாப்பிட்டுட்டு அழிய நேரிடலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தோம்னா டிடிடி, அதாவது டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லியை நம்ம பயன்படுத்துகிறோம்.
if affects the central nervous system of insects, animals and humans. ஸோ இப்போ இதை அதிகம் பயன்படுத்துறது மூலமாக அங்கே மண்ணில் இருக்கக்கூடிய இன்செக்ட்டு அந்த மண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இவங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சிஎன்எஸ்ன்னு சொல்லுவோம், எது ஸ்பைனல் கார்டும் பிரைனும், இது ரெண்டுமே பாதிக்கப்படும். இட் அக்யூமுலேட்ஸ் இன் த ஃபுட் செயின் அண்ட் இம்பேக்ட்ஸ் த டாப் ப்ரிடேட்டர்ஸ் ஆஃப் த மோஸ்ட். இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா அதிகமாக யாரை பாதிக்கிறாங்க அப்படின்னா ஃபுட் செயினில் வந்து பார்த்தா அப்படின்னா அந்த அதாவது ப்ரைமரி கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம், ஹெர்பிவோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்கள தான் அதிகம் பாதிக்கும். தென் அதை சாப்பிடக்கூடிய ப்ரிடேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுடைய எண்ணிக்கை குறையும் போது ப்ரிடேட்டர்னுடைய எண்ணிக்கை என்ன ஆயிரும், குறைஞ்சிடும். ஸோ அப்போ எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் அந்த இடத்துல நடக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா நைட்ரேட்ஸ் அண்டு பாஸ்பேட்ஸ். ஸோ இவங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள் அதிகமாக இருக்குது இல்லையா. அப்போ பாக்டீரியா அண்ட் ஆல்கே grow faster and they use up all the dissolved oxygen and this leads to decrease in animal and plant diversity. ஸோ அப்போ இவங்க மண்ணில் போடக்கூடிய இந்த நைட்ரேட்ஸ் அண்டு பாஸ்பேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸு தாவரங்களுக்கு மட்டுமே நல்லதுன்னு கிடையாது. ஸோ இப்போ மண்ணில் இருக்கக்கூடிய அதர் பாக்டீரியா, அதர் இன்செக்ட், ஆல்கே இவங்களுக்கும் அது என்ன பண்ணும், நியூட்ரியன்ட் மீடியமாக இருக்கிறதுனால இவங்களுடைய க்ரோத் அதிகமாகும். ஸோ அப்போ இவங்களுடைய க்ரோத் அதிகமாகிறதுனால அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி என்ன ஆகிடும், பிளான்ட் அண்ட் அனிமல் டைவர்சிட்டி அழிஞ்சு போக நேரிடலாம். ரைட்டா. அடுத்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா லெட்டு, மெர்க்குரி, கேட்மியம், குரோமியம் அண்டு ஆர்சனிக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டாக்ஸிக் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல், டெக்ஸ்டைல் அண்டு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு லீச்சேட் ஃப்ரம் ஓப்பன் டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட். ஸோ இப்போ இவங்களாம் எங்கே இருக்காங்க, கெமிக்கல், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கள தான் இருக்காங்க. ஸோ இவங்கனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸிக் டு அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் பாக்டீரியா அண்ட் வாட்டர், பொல்யூட்ஸ் பாட்டபிள் கிரவுண்ட் வாட்டர். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியில் கிரவுண்ட் வாட்டரில் கலக்கிறது மூலமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியுமே இவங்க பொல்யூட் பண்ணிடுறாங்க. நெகட்டிவ்லி இம்பேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஸோ அப்போ மனிதர்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் வாட்டர் பொல்யூஷன். ஸோ இப்போ கண்ட்ரோலிங் எப்படி வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் இஸ் ப்ரீஷியஸ் அண்ட் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். பட் டுடே ஆல்மோஸ்ட் எவரி வாட்டர் பாடி இஸ் பொல்யூட்டட் வித் வேஸ்ட் ரேஞ்சிங் ஃப்ரம் பிளாஸ்டிக் டு டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த பொல்யூட்டன்ஸ் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்லேருந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வரைக்கும் நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. All of us can take immediate steps to save our precious water bodies from pollution. Some simple ideas to avoid water pollution are given below. என்னென்ன ஐடியாஸ் கொடுக்குறாங்க வாட்டர் பொல்யூஷனை தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ் detergents that are biodegradable and avoid those that contain toxic chemicals. ஸோ அப்போ டிடர்ஜென்ட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். அதுவும் என்ன மாதிரியான டிடர்ஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய டிடர்ஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். அந்த டிடர்ஜென்ட்டே வந்து பார்த்தோன்னா பயோடிகிரேடபிள் டிடர்ஜென்ட்ஸை பயன்படுத்தணும். பயோடிகிரேடபிள் டிடர்ஜென்ட்டுக்கு நம்ம எங்கேங்க சார் போகிறது அப்படின்னா இப்போ சில காதி கிராமு இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே காதி கிராஃப்டெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ காதி கிராஃப்டில் வந்து பார்த்தோம்னா வேப்பெண்ணெய் சோப்பு தருவாங்க. ரைட்டா. ஸோ அது சோப்பே வந்து பார்த்தோம்னா பயோடிகிரேடபிள் தான். அது சோப்பு வந்து பார்த்திங்கன்னா கசப்பு தன்மையோட ஒரு மாதிரி மலமலன்னு இருக்கும், நுரையெல்லாம் நிறைய வராது. ஆனால் என்ன பண்ணும், அழுக்கு நல்லா போகும், சுத்தப்படுத்தக்கூடியது. ஸோ அப்போ அந்த டிடர்ஜென்ட்டை நம்ம பயன்படுத்துறது மூலமாக அது தண்ணியிலே கலந்தாலும் அது என்ன ஆகாது, அது வந்து பயோடிகிரேடபிள். ஏன்னா அது ஃபுல்லாக என்னதனால தான் வேப்பம் புண்ணாக்கு, வேப்பெண்ணெய் இதனால செய்யப்பட்டதுனால அது முழுக்க முழுக்க பயோடிகிரேடபிள். அதை சாப்பிடக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் ஒன்றும் ஆகாது, யூஸ் பண்ணக்கூடிய ஹியூமன்ஸுக்கும் எதுவுமே ஆகாது. ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வியர் கிளாத்திங் தட் இஸ் மேட் ஃப்ரம் நேச்சுரல் ஃபைபர்ஸ் சச் அஸ் காட்டன் அண்ட் அவாய்ட் வேரிங் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் சச் அஸ் நைலான், பாலியஸ்டர் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ காட்டன் கிளாத்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நைலான், பாலியஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா காட்டன் வந்து பார்த்தோன்னா பயோடிகிரேடபிள், நைலான், பாலியஸ்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் பயோடிகிரேடபிள். ரைட்டாக மக்கி போக மாட்டாங்க. டூ நாட் த்ரோ வேஸ்ட் சச்சஸ் பிளாஸ்டிக் இன்டு வாட்டர் பாடிஸ். தண்ணீரில் எந்த வாட்டர் பாடிஸ்லையும் என்ன பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக்கை நம்ம தூக்கி எறியவே கூடாது. ஆல்வேஸ் செப்பரேட் யுவர் waste into recyclable, non-recyclable and biodegradable so that it does not cause pollution. ஸோ அப்போ நம்ம குப்பைகளை பிரித்து குப்போண்டியில் போடும்போது கூட நம்ம எப்படி போடணும், ரீசைக்கிளபிள், நான் ரீசைக்கிளபிள், பயோடிகிரேடபிள் தனித்தனியாக பிரித்து கொடுக்கறது மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த வேஸ்ட் வந்து தேவையில்லாமல் வாட்டர் பாடிஸில் கலக்கிறத தவிர்க்க முடியும். Domestic wastewater should be treated properly and all harmful substances should be removed from it. So it can be reused for flushing toilets and gardening. ஸோ அப்போ டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் நம்ம ட்ரீட் பண்ணுறது மூலமாக அதை திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். கார்டனிங், தோட்டத்தண்ணிக்கோ அல்லது ஃப்ளஷிங் டாய்லெட்ஸுக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம்.
யூஸ் பயோ பெஸ்டிசைட்ஸ் நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் இன்ஸ்டெட் ஆஃப் கெமிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல். ஸோ இப்போ பயோ பெஸ்டிசைட்ஸை பயன்படுத்துகிறோம், அது கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸுக்கு பதிலாக. யூஸ் கம்போஸ்ட் மேடு ஃப்ரம் கவுடங்கு கார்டன் வேஸ்ட் அண்ட் கிச்சன் வேஸ்ட் அஸ் எ ஃபெர்டிலைசர். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்போஸ்ட்டாக பயன்படுத்துகிறோம், உரமாக மாற்றிக்கிறோம். ரைட்டாக மக்கிய குப்பை உரமாக நம்ம மாற்றிக்கிறோம். அதன் மூலமாக தாவரங்களுக்கு நம்ம உரமாக நம்ம கொடுக்கலாம். வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் இண்டஸ்ட்ரி ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் பீயிங் டிஸ்சார்ஜ்டு ஆர் ரீசைக்கிள்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரிலீஸ்டு ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள்லேருந்து வெளிவரக்கூடிய வாட்டர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷுட் பி ட்ரீட்டட் பிஃபோர் பீயிங் டிஸ்சார்ஜ்டு. ஸோ அப்போ இது வந்து நம்ம தண்ணியில் என்ன பண்ணுறோம், கலக்கிறதுக்கு முன்னால் அதை ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை அதாவது என்ன பண்ணுறோம் வாட்டர் பாடிஸில் கலக்க விடுறோம். ஓகேவா?